இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா, இதுவரை நடத்தி வந்த எபினேசர் நீதானையா. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. சொல்லுங்க, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உம் ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம்தான் எல்லாமே. சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம்தான் எல்லாமே. நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கம்தான் எல்லாமே. நான் கரங்களை உயர்த்தி பாடுங்க பார்க்கலாம். அவங்க சுத்தம் செய்யணுமே. நம்முடைய வாழ்க்கையில வேற எந்த நோக்கமும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான நோக்கமும் வேற நோக்கம் கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும், பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமா இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நோக்கம் அவர் சித்தத்தை செய்யணும். ஹல்லேலூயா. அந்த சித்தத்தை அறிந்து கொள்ளணும், அந்த சித்தத்தை செய்யணும், அந்த சித்தத்தை செய்து முடிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus Christ. We can start with now. Hallelujah. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லா பிள்ளைகள் கொஞ்சம் உட்கார்ந்து கொள்ளுங்க பார்க்கலாம். எல்லா வசனத்தை கவனிக்கணும். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 24:5. யாக்கோபே உன் கூடாரங்களிலும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களிலும் எவ்வளவு அழகானவைகள். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல பிலேயாமை வைத்து பேசுகிறார். பிலேயாம் மேலே இருந்து பார்க்கிறான், மேலே அந்த மலையின் முகடிலிருந்து பார்க்கிறான். அது பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் கோத்திரங்கள் அழகாய் பாளையம் இறங்கி இருக்கிறத என்ன பண்றாங்க, அவரு பார்க்கிறார். கிட்டத்தட்ட அந்த 12 கோத்திரமும் 4 பகுதியிலே பிரிந்து 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 அழகாய் கிழக்கு பக்கம், மேற்கு பக்கம், வடக்கு பக்கம், தெற்கு பக்கம் பிரிந்து அவர்கள் ஒரு ஆர்டராய் ஒவ்வொரு பக்கமும் 3 கோத்திரமாய் உட்கார்ந்து அந்த ஒரு பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். பாருங்க, பல நேரங்கள்ல நம்ம வீட்டை அப்படி வெளியே இருந்து பார்க்குறப்போ ரொம்ப அழகா தெரியும். ஹல்லேலூயா. இப்படி ஒரு அழகான ஒரு குடும்பம், என்ன அருமையான ஒரு கணவன் மனைவி, என்ன அருமையான பிள்ளைகள், என்ன அருமையான ஒரு வேலை, என்ன அருமையானதுன்னு வெளியே இருந்து பார்க்குறப்போ காரியங்கள் என்ன பண்ணுது, ரொம்ப அழகா இருக்கு. நிஜமாவே அழகா தான் இருந்தது. அவர் பார்க்கும் பொழுது எப்படி இருந்ததுன்னா ஒரு சிலுவையுடைய ஷேப்ல இருந்திருக்கும். ஏன்னா 3 நடுவுல ஆசரிப்பு கூடாரம், இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, ஒரு பக்கம் 3. அந்த 3ல யூதா கோத்திரம் என்ன பண்ணும், அதிகமா இருந்ததுனால ஒரு கோத்திரம் மட்டும் கொஞ்சம் நீட்டமா என்ன பண்ணிருக்கும், இருந்திருக்கும். அதை பார்ப்பதற்கு ஒரு சிலுவையை போன்ற காட்சி அவருக்கு தெரிந்ததுனால அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவை. நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கை இப்படிதான், ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்றாரு, கொடுத்திருக்காரு. வெளியே இருந்து பார்க்கிறவங்களுக்கு என்ன அழகா ஜெபம் பண்றாங்க, என்ன அழகா சபைக்கு போறாங்க, என்ன அழகா இவர்களுடைய வீடு இருக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் பாருங்க, அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை பிலேயாம் சொல்லுகிறார். பரவி போகிற ஆறுகள் இருக்கும், நதியோரத்துல தோட்டங்கள் இருக்கும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள் இங்க இருக்கும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு மரங்களை போல இவர்கள் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. பாருங்க, அவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம். வெளியிருந்து பார்க்கிறப்போ அந்த இஸ்ரவேல் வாசஸ்தலங்களுக்குள்ள ஆசீர்வாதம், இஸ்ரவேலுடைய கூடாரங்களுக்குள்ள ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வெளியிருந்து எவனும் எனக்கு வெளியிருந்து எந்த காரியமும் தேவையில்லை, எல்லாமே எனக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்கிட்ட பரவி போகிற ஆறுகள் இருக்கு, எனக்கு நதியோரத்தில் உள்ள தோட்டங்கள் இருக்கு. வரும்போது சொன்னேன், ஏன் இங்க மட்டும் இப்படி செடி கொடி இருக்குன்னா, ஆத்தோரத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகுது, பட்டு 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 பட்டுன்னு என்ன ஆயிடுது. அப்படி இஸ்ரவேலுக்கு அந்த வாசஸ்தலங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நதியோரத்தில் தோட்டங்களை போல என்ன பண்ணுவான், அந்த ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள் அங்க இருக்கிறது. பாருங்க, தண்ணீர் அருகே உள்ள கேதுரு மரங்கள். பணத்துக்கு குறை இல்லை, ஆசீர்வாதத்துக்கு குறை இல்லை, கோடி கோடிக்கு குறை இல்லை, வீடுக்கு குறை இல்லை, எதுக்குமே என்ன பண்ணல, அவர்களுக்கு குறைகள் இல்லை. ஹல்லேலூயா. அதற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் என்ன பண்றார், அவர்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எலும்புகளை நொறுக்குவார்களாம். மற்றவர்களுடைய எலும்புகளை என்ன பண்ணுவாங்க, நொறுக்குவாங்க. சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்த அதிகாரத்தை அப்படியே வாசிங்க அப்படின்னா, அந்த இஸ்ரவேலுடைய வாசஸ்தலங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஹல்லேலூயா. காண்டாமிருகத்தை போல ஒரு பலன், சிங்கத்தை போல ஒரு பலன், மற்றவர்களுடைய எலும்புகளை நொறுக்குகிறது போல ஒரு பலனை ஆண்டவர் என்ன பண்றாரு, கட்டளையிடுகிறார். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா சொல்றாரு, நீர் ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த இஸ்ரவேலுடைய வாசஸ்தலங்களுக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுதா அவங்க நான் சொன்ன காரியம்? இஸ்ரவேலுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள். அந்த இஸ்ரவேலின் வாசஸ்தலங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். தண்ணீரை பற்றி நம்ம ஆசீர்வாதம் பார்த்தேன். கேதுரு மரங்கள் வரும், என்ன சந்தன மரங்கள் இருக்கும், ஆற்றோரத்தில் தோட்டங்கள் இருக்கும், எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். சிங்கத்தை போல பலன் இருக்கும், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கும், எலும்புகளை நொறுக்குகிற பலன் இருக்கும். நம்ம ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், நம்ம சபிக்கிறவன் சபிக்கப்படுவான். இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த இஸ்ரவேலின் வாசஸ்தலங்களுக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சங்கீதம் 87 அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 87:1. அவருடைய அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறது. 2ஆம் வசனம். கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், சீயோனின் வாசல்களில் பிரியமாய் இருக்கிறார். கவனிங்க, இவ்வளவு நேரம் நம்ம எதை குறித்து பார்த்துருந்தோம்? யாக்கோபின் வாசஸ்தலங்களை குறித்து பார்த்து கொண்டிருந்தோம். கரெக்டா? யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவை, இதுல எவ்வளவு ஆசீர்வாதம், இதெல்லாம் பார்த்தோம். ஆனா இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிறோம், சீயோனின் வாசல்களில் பிரியமா இருக்கிறார். நல்ல வசனத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்பதான் நான் தலைப்புக்கு வரேன். இந்த தலைப்பு சீயோன். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு சீயோன். நம்ம வாழ்க்கை ஒருவேளை இந்த யாக்கோபின் வாசஸ்தலங்களாய் இருக்கிறது. நிறைய நேரங்களில் யாக்கோபின் வாசஸ்தலமா இருக்கு, இஸ்ரவேலின் கூடாரமா இருக்குது. என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, பணம் இருக்கு, வேலை இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் யாக்கோபின் வாசஸ்தலங்களை பார்க்கிறோம், சீயோனின் வாசலின் மேல் பிரியமாக. அப்போ வெளியிருந்து பார்க்கிற எதிரிக்கு வேணா அது அழகா இருக்கலாம், பிலேயாமுக்கு வேணா அது அழகா இருக்கலாம், பார்க்கிறப்போ என்ன அழகு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவருக்கு என்னமோ அந்த வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிறோம், சீயோனின் வாசல் மேல பிரியமா இருக்கிறார். ஏன் சீயோனின் வாசல் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கணும்?
யாக்கோபின் வாசஸ்தலத்துல அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு, பெருகி போகிற ஆறு இருக்கு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குது, எல்லாமே நடக்குது. அவர் என்னைக்குமே ஆண்டவர் எதிரி கிட்ட நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். பாலாக்கு முன்னாடி ஆண்டவர் அதுல அவ்வளவு மோசமா இருக்குது. என்ன அதை நீங்க படிச்சீங்கன்னா வாசிங்க, என்ன ஆகும்? 25:1 இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ண பாருங்க. இங்க தங்கி இருக்கும் போதுதான் பிலேயாம் சொல்றாரு அவர்கள் எவ்வளவு அழகானவர்கள். ஆனா என்ன நடந்துட்டு இருக்க உள்ள அப்படின்னா, இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். உள்ள நடக்கிறது வேசித்தனம், ஆனா வெளியே இருந்து பார்க்கிறப்போ அழகு. அங்க நடந்துட்டு இருக்கிற காரியம் அக்கிரமம். ஆனா ஆண்டவர் என்னைக்கும் வெளியாளுங்க கிட்ட என்ன பண்ண மாட்டாரு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். அவர் சொல்லிட்டா அழகான, இப்போ அழகா பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு, ஆனா உள்ள நடக்கிறது. அதனால்தான் வசனம் சொல்லுது, யாக்கோபின் வாசஸ்தலங்களை பார்க்கலாம் ஆண்டவர் சீயோனின் வாசலை விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வீடு யாக்கோபின் வாசஸ்தலமா இருக்கிறது முக்கியம் இல்லைங்க, ஆசீர்வாதமா இருக்கிறது முக்கியம் இல்லை, பணம் இருக்கிறது முக்கியம் இல்லை, வேலை இருக்கிறது முக்கியம் இல்லை, கோடிக்கணக்கில் காசு இருக்கிறது முக்கியம் இல்லை, 4 வீடு வாங்கி வச்சுக்கிறது முக்கியம் இல்லை. இது எல்லாம் யாக்கோபின் வாசஸ்தலத்துக்கு எக்ஸ்ட்ராவா ஆசீர்வாதம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. ஆனா நம்முடைய வீடு எப்போ சீயோனாய் மாறுதோ அப்போதான் ஆண்டவருடைய பார்வை அங்கே வரும். வசனம் சொல்லுது, அதுக்கு முன்னாடி வசனத்துல கர்த்தருடைய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதத்துல இருக்கிறது. பரிசுத்த பர்வதம்னா சீயோனை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய அஸ்திபாரம் எங்க இருக்குன்னா, ஒரு பணம் இருக்கிற வீட்லயோ ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிற வீட்டிலே இல்லைங்க. எந்த வீடு சீயோனாய் மாறி இருக்கிறதோ அந்த வீட்டில் தான் கர்த்தருடைய அஸ்திபாரம் இருக்கும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இவர்கள் சித்தியில் என்ன பண்ணி கொண்டிருக்காங்க, வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்காங்க. அவர்கள் தேவர்களுக்கு இட்ட பலி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சாப்பிட்டு இருக்காங்க. பாகால் பெயரை பற்றி கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதமும் இருக்கு, ஒரு பக்கம் இந்த பாகத்துல போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாம் பிரியமா இல்லை, என்னுடைய பிரியம் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. எங்க அப்படின்னா சீயோனின் வாசல்கள். ஃபர்ஸ்ட் சீயோன்னா என்ன, நிறைய பேருக்கு தெரியாது. சீயோன்னா என்ன அப்படின்னா, எருசலேம் சீயோன் இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட 800 மீட்டர் தூரம். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னது, 800 மீட்டர் தூரம். கிட்டத்தட்ட ஒரே இடம் தான் எருசலேமின் தேவாலயமும் சீயோன். அப்போ சீயோன் மலை, சீயோன் கோட்டையில தான் எருசலேம் தேவாலயம் இருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடம் தான் அந்த சீயோன் கோட்டை. நல்லா கவனிங்க, அதற்கான வசனங்களை நான் சொல்றேன். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 சாமுவேல் 5:7. ஆனால் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். பாருங்க, அது தாவீதின் நகரமாயிற்று. அது தாவீதின் நகரமாயிற்று. முதல்ல சீயோன் அப்படிங்கிற காரியம் இந்த இடத்துல தான் தாவீதுடைய வசமா மாறுது. பாருங்க, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல தாவீது ராஜாவாகும் பொழுது 30 வயதா இருந்தான். அவன் 40 வருஷம். அப்போதான் அவரை ராஜாவா அபிஷேகம் பண்றாங்க. 3ஆம் வசனத்துல முதல் செய்த வேலை என்ன தெரியுமா, சீயோன் கோட்டையை பிடிக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஃபுல்லா எக்கச்சக்க நகரம் இருக்குது, எல்லா நகரமும் இருக்கு. ஆனா தாவீது முதலாவது செய்கிற வேலை அந்த சீயோன் கோட்டையை பிடிக்கும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த இஸ்ரவேல் யாக்கோபின் கோத்திரங்கள், யாக்கோபின் வாசஸ்தலங்கள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வாசம் பண்ணுகிறவர்கள் சாதாரண குடிமகன்கள். ஆனா சீயோன்ல வாசம் பண்றது யார் அப்படின்னா ராஜா. நல்லா கவனிங்க,
ஆண்டவர் ஏன் சீயோனை விரும்புகிறார் அப்படின்னா, உங்களை ஆண்டவர் ராஜாக்களா என்ன பண்றாரு, மாற்றி வச்சுக்க. அப்ப ராஜா வீட்டில் தங்குவாரா, அரண்மனையில் தங்குவாரா, கோட்டையில் தங்குவாரா? அப்ப நம்மளை ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ராஜாக்களாய் மாற்றி இருக்கும் போது நம்ம யாக்கோபின் வாசஸ்தலத்துல தங்கணுமா, இல்ல சீயோன் கோட்டையில தங்கணுமா? சீயோன் கோட்டையில தான் நம்ம தங்கணும். தெரியும் ராஜாவுக்கு எங்க நம்ம 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 எதை ஃபர்ஸ்ட் பிடிக்கணும், தாவீதுக்கு. அதனால தான் தாவீது என்ன, அது ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்ற தாசன் ஏன் சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ராஜ்யபாரத்தை ஸ்டார்ட் பண்ணா நம்ம பிடிக்கிறது சீயோன் கோட்டை. அது தாவீதின் நகரம் ஆயிற்று. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரம் ஆயிற்று. எப்போ அவன் சீயோனுக்குள்ள போனானோ தாவீது, வசனம் சொல்லுது 10ஆம் வசனம், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நம்ம வாசஸ்தலத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு விருத்தியெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒரு குடிமகன்கள் தான். அல்லேலூயா. ஆனா தாவீது சீயோனில் இருந்ததுனால அவன் ராஜாவானா. அவன் ராஜாவானதுனால தினம் தினம் என்ன பண்ணா, விருத்தி அடைந்தான். இன்னொரு வசனம், அப்படியே வசனம் சொல்லுது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஏன், நீங்க சீயோனில் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்க கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒருவேளை இந்த ஆசீர்வாதத்தை தேடி ஓடணும்னு நினைச்சுக்கோங்க, எனக்கு காண்டாம இருக்கிறதுக்கு ஒத்த பலனை ஆண்டவர் தருவாருங்க. நான் சிங்கத்தை போல ஒரு பலனா இருப்பேன், என்னுடைய ஆற்றோரத்துல தோட்டத்தை போலவும் எனக்கு கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள் எனக்குள்ள இருக்கிறது, என்னோட ஆறுகள், எனக்கு அந்த ஆற்றில் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு மரங்களை போல எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு ஓடலாம். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை கம்பேர் பண்றார். இஸ்ரவேலின் வாசஸ்தலங்கள், யாக்கோபின் வாசஸ்தலங்களை பார்க்கிலும் சீயோனின் வாசலிலே பிரியமா இருக்கணும். ஏன் பிரியமா இருக்கணும் அப்படின்னா, பாருங்க, ராஜா இருக்கிற இடத்தை தாங்க ஆண்டவர் விரும்புவார். ஏன்னா அவரோட கட்டளைகளை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. நல்லா கவனிங்க, அவருடைய கட்டளைகளை எல்லார்கிட்டையும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவருடைய கட்டளையை யாருக்கிட்டையாவது சொல்லணும்னா அவர் ராஜாவா இருக்கணும். ஹல்லேலூயா. தாவீது கிட்ட தான் ஆண்டவரால் சொல்ல முடியும், இந்த ஜனங்களுக்கு இதை பண்ணு, இந்த காரியத்தை பண்ணு. அப்போ அந்த ராஜாவா இருக்கணும்னா நீங்க சீயோனுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைப்பேன். பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்றாரு, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைக்கிறேன். அப்போ சீயோனுக்கும் ராஜாவுக்கும் ஒரு தொடர்பு ஆண்டவர் என்ன பண்றாரு, வைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுது, 48:2 வாசிக்க வேணா, சீயோன் மகாராஜாவின் நகரமா இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 48:2 சொல்லுது, சீயோன் மகாராஜாவின் நகரமா இருக்கிறது. அப்போ நீங்க கடைசி வரைக்கும் நம்ம வாசஸ்தலத்துல வாசம் பண்ணலாம், வீட்டுல வாசம் பண்ணலாம், ஜாலியா நம்ம என்ன பண்ணலாம், வாசம் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்க்கணும், ஆண்டவர் உங்களை உற்று நோக்கணும், ஆண்டவர் உங்களை கவனிக்க வேண்டும், ஆண்டவர் உங்களுக்கு அறிவுரைகளை சொல்ல வேண்டும், ஆண்டவர் உங்களுக்கு எல்லா பவரையும், ஆண்டவர் உங்களுக்கு எல்லா தலைமைத்துவத்தையும் கொடுக்கணும்னா நீங்க ராஜாவா இருக்கணும், சீயோன் கோட்டைக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ உங்க வீடு சீயோனாய் மாறணும். ஹல்லேலூயா. சீயோன்ல அப்படி என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீது நகரத்திலிருந்து, அப்ப தாவீது முதல்ல சீயோனுக்குள்ள போனோன என்ன காரியத்தை செய்தாருன்னா, சீயோனுக்குள்ள கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு
வந்தாரு. எதுக்கு சீயோனுக்கு இவ்வளவு மரியாதை? எதுக்கு சீயோன் மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார்? எதுக்கு சீயோன் வாசல்களில் ஆண்டவர் கவனமா இருக்கிறார்? எதுக்கு அது ராஜாவின் நகரமாய் மாற்றி வைத்திருக்கிறார்? எதுக்கு அதை மகாராஜாவின் நகரமாய் மாற்றி வைத்திருக்கிறார்? எதற்கு ராஜாவை அங்க அந்த சீயோனில தான் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொல்லி வைத்திருக்கிறார்னா, அந்த சீயோன்ல தான் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டியில தான் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப சீயோன்ல நம்ம வீட்டை எப்படி சீயோனா மாத்தணும்னா, நம்ம வீட்டுல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப வீடா இருக்கிறது வேற, வாசஸ்தலமா இருக்கிறது வேற, ஆசீர்வாதங்கள் இருக்கிறது வேற, அதெல்லாம் வரும். என்ன வித்தியாசம்? நம்மளும் கார் வச்சிருக்கோம், இன்னொருத்தரும் கார் வச்சிருக்கோம், நம்மளும் வீடு வச்சிருக்கோம், இன்னொருத்தரும் வீடு வச்சிருக்கோம். எல்லா வாசஸ்தலத்திலும் இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனா நம்முடைய வீட்டில் உள்ள ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அது ஆண்டவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத வீடு அது வீடு கிடையாது. அது சீயோனாய் மாற முடியாது. அது வெறும் வாசஸ்தலம், அது வெறும் வீடு. அதுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தரமாட்டேன்னு சொல்லல ஆண்டவர். அதுக்கு என்ன பண்றாரு? ஆசீர்வாதத்தை தராரு. ஆனா ஆண்டவருடைய மனதின் ஏக்கத்தை நீங்க புரிஞ்சீங்க அப்படின்னா, ஆண்டவர் உள் மனசுல என்ன யோசிக்கிறாருன்னா, யாக்கோபின் வாசஸ்தலத்தை எல்லாவற்றையும் பார்க்கணும், அந்த சீயோனின் வாசல் மேலதான் ரொம்ப பிரியமா. ஏன்னா அங்க பலி நடக்குது, அங்க ரத்தம் சிந்தப்படுது, அங்க பிரசன்னம் இறங்குது, ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குது, அங்க பாவங்கள் கழுவப்படுது, அங்க பாவங்கள் அறிக்கையிடப்படுது, அங்க பிரதான ஆசாரியன் அந்த உள்ள பிரவேசிக்கிறான், ஆண்டவரிடத்துல போய் பிரவேசிக்கிறான், ஆண்டவர் பேசுறாரு, ஒன் டு ஒன் நேருக்கு நேராக பேசுறாரு. அங்க மெனோரா என்கிற விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, அங்க தூப பீடங்களில் தூபங்கள் காட்டப்படுகிறது. அந்த இடத்துல என்ன பண்ணுது? அங்க பிற்கப்படும் அப்பங்கள் டெய்லி என்ன பண்ணுது? பிற்கப்படுகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் எங்க நடக்குது? சீயோன்ல நடக்குது. மற்ற வீட்டுலலாம் என்ன பண்ணல, அது நடக்கல. அதனால தான் சொல்றாரு, அந்த வீட்டுல மேலாம் எனக்கு ரொம்ப பெருசா பிரியம் இல்லை. என்னுடைய பிரியம் எங்க இருக்கு அப்படின்னா சீயோன்ல. இப்ப நம்ம வீடு சீயோனா மாறணும்னா, நம்முடைய வீட்டுல அந்த ஒரு வெண்கல பலிபீடம் இருக்கணும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிற ஒரு இடம் நம்ம வீடா இருக்கணும். நம்முடைய வீடு சீயோன் கோட்டையா மாறணும். பலி செலுத்தப்படணும், சர்வாங்க தகன பலி செலுத்தப்படணும். இந்த உடல், இந்த மாம்சம் தகனமாய் பலியிடப்படணும். நம்முடைய வீடு சீயோனாய் மாறுவதற்கு எப்படி மாற வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய சரீரம் தகனமாய் என்ன பண்ணணும்? பலியா கொடுக்கப்படணும். மெனோரா என்கிற அந்த அபிஷேகம் என்ன பண்ணணும்? அந்த அக்கினி எரிந்து கொண்டே என்ன பண்ணணும்? இருக்கணும். தினமும் புது புது அப்பங்கள் பிற்கப்படணும், புது புது அப்பங்கள் வைக்கணும், வசனத்தை வாசிக்கணும், தூபபீடம் என்கிற ஜெபம் டெய்லி என்ன பண்ணணும்? இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் சீயோன். அடுத்தது மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ள போறப்ப ஆண்டவரோடு ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கணும், நேருக்கு நேரா சந்திக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க பார்க்கணும், ஆண்டவர் பேசுகிறதை நீங்க கேட்கணும். இதெல்லாம் நடந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்லுவாரு, நான் எல்லா வீட்டை பார்க்கணும், ஆண்டவரோட வீட்டின் மேல பிரியமா இருக்கணும். ஏன் பிரியமா இருக்கிறார் ஆண்டவர்? நம்ம ஆசீர்வாதத்தை தேடி ஓடணும்னா 10 100ல ஒன்னா இருக்கும். 100 வீடு ஆசீர்வாதமா இருக்கும் நம்ம வீடும். ஆனா நம்ம வீடு எக்ஸெப்ஷனா தாவீதின் கோட்டையா மாறணும்னா, அந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டி இருந்தாலும், ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை இருந்தாலும். ஏன்னா நீங்க காக்குறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் உடன்படிக்கையை காக்கிறது. ஹல்லேலூயா. பைபிளுடைய மொத்த சாராம்சம் அந்த உடன்படிக்கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னைக்குமே உடன்படிக்கையை மீற மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டார் அப்படின்னா, தாவீதோட ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணல? அந்த தாவீதோடு கூட உடன்படிக்கையை மீறல. ஆபிரகாமோட கூட ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. அந்த உடன்படிக்கை இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணல? அதை மீறல. அப்போ அந்த உடன்படிக்கை இருக்கணும். ஆண்டவரோடு கூட ஒரு காவனன்ட். காவனன்ட்னா என்னன்னா, ஒரு
கணவனும் மனைவியும் எப்படி வந்து திருமணமாகும் பொழுது சொல்றாங்களோ, வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் அந்த ஒரு உடன்படிக்கை இருக்குல்ல, அதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கான ஒரு ஆண்டவருக்கும் உங்களுக்குமான ஒரு தனிப்பட்ட ஒரு உடன்படிக்கை. என்ன ஆனாலும் உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டேன், நான் பிரிய மாட்டேன். அல்லேலூயா. அந்த ஒரு உடன்படிக்கை இருக்கும் பொழுது பாருங்க, ஏற்கனவே சொன்ன இந்த வசனம் சொல்லுவோம், சீயோனிலிருந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வா, கொண்டு வந்து தேவாலயத்துக்குள்ள என்ன பண்றாங்க, வைக்கிறாங்க. சீயோனுக்கும் தேவாலயத்துக்கும் 1 கிலோமீட்டருக்கும் குறைந்த தூரம் தான். நீங்க கூகுளில் கூட போய் வேணா பார்த்துக்கோங்க. சீயோன் என்கிற இடத்துக்கும் எருசலேம் தேவாலயத்துக்கும் இருக்கிற கேப் வந்து ஒரு 800 to 900 மீட்டர். வாக்கு நடந்து போயிடலாம். ஹல்லேலூயா. அப்போ எந்த இடத்துல சீயோன்னு சொன்னாலும், எந்த இடத்துல எருசலேம்னு சொன்னாலும் அந்த இடம் ஒரே இடத்தை தான் குறிக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ வேதத்தில் நீங்கள் இனிமேல் சீயோன் அப்படின்னு வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் தெளிவாக வந்துடணும். அது எருசலேமுக்கு வாசல், எருசலேமுடைய தேவாலயத்தின் வாசலை ஒட்டின இடம் தான் சீயோன். அந்த வாசல் தாண்டிங்கன்னா எருசலேம் தேவாலயத்துக்குள்ள வந்துடலாம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அடுத்த சீயோன்ல இருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30-31. யூதா வம்சத்தாரில் தப்பி மீண்டவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். நல்லா கவனிங்க. இந்த இடத்துக்கு முன்னாடி நீங்க வாசிங்க அப்படின்னா, ரப்சாக்கே அப்படின்னு ஒருத்தன் வந்து நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ரொம்ப மோசமா பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் குறித்து பார்க்கிறப்போ ரொம்ப மோசமான வார்த்தைகளால் வந்து இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த ராஜாவாகிய எசேக்கியாவையும் அவர் பேசுறாரு. பேசுறப்ப அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஒரே நிமிஷம். 22. யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தத்துக்கு விரோதமாய் அல்லவோ? இல்ல, 18-22. நீங்கள் என்னிடத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புகிறோம் என்று சொல்லுவீர்களாகில் அவருடைய மேடைகளையும் அவருடைய பலிபீடங்களையும் அல்லவோ எசேக்கியா அகற்றி யூதாவையும் எருசலேமையும் நோக்கி. நல்லா கவனிங்க. நம்மளுடைய வீடு ஒருவேளை எருசலேமாய் சீயோனாய் நீங்க மாற்றி வைத்தீங்கன்னா சாத்தானுடைய டார்கெட்டும் அதான் தான் இருக்கும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல்ல அநேக இடங்கள் இருக்கு, அநேக ஸ்டேட் இருக்கு, அநேக சிட்டி இருக்கு. ஆனா ரப்சாக்கேவோட டார்கெட் யூதாவையும் எருசலேமையும் நோக்கி. அப்போ நாம ஆண்டவருக்காக நின்னோம்னா பரலோகமும் உங்களை பார்க்கும், நரகமும் உங்களை உற்று நோக்கும். நல்லா கவனிங்க. ஒரு நல்ல பிளேயர் இருந்தா, ஒரு கிரிக்கெட் பிளேயர் நல்ல பிளேயர் இருந்தா அவன் டீமும் அவனை என்ன பண்ணும், பார்க்கும். ஆப்போசிட் டீமும் அவனுடைய கேமை என்ன பண்ணும், அவனை எப்படி அவுட் பண்ணலான்னு ஆப்போசிட் டீம் பார்க்கும். அவனை எப்படி இன்னும் நல்லா டெவலப் பண்ணலான்னு இந்த டீமு பார்க்கும். நல்லா கவனிங்க. சாதாரணமாக ஆடுறவனை ஒருத்தனும் கண்டுக்க மாட்டான். வாசஸ்தலத்தில் இருக்கிறவனை யாரும் என்ன பண்ண மாட்டான், கண்டுக்க மாட்டான். நீ எப்போ சீயோனுக்குள்ள போறியோ ஆண்டவர் பாப்பாரு இவனை எப்படியாவது என்ன பண்ணணும், அடுத்த கட்டத்தில் நாம அடுத்த கட்டத்துக்கு இவனை கொண்டு போகணும். அதே நேரத்தில் பிசாசு பாப்பா இவனை எப்படியாவது அவுட் ஆக்குறதுக்கு ஒரு பாலை போட்டுடணும். பாருங்க, அப்போ இவனோட டார்கெட் எருசலேமா இருந்தது. அப்போ வசனம் சொல்லுது 19:30-31 யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள். அப்போ ஒரு வேளை ஏதாவது ஆகி எல்லாரும் அழிந்து போனாலும், எல்லாரும் போனாலும், இந்த தப்பி போகிறவர்கள் எங்க தெரியுமா இருப்பாங்க,
சீயோன் மலையில இருப்பாங்க. அப்போ அப்படியே பாருங்க, மீதியா இருக்கிறவர்கள், தப்பினவர்கள், தப்பி மீந்திருக்கிறவர்கள் சீயோனிலிருந்து புறப்படுவார்கள். அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல படிச்சீங்க அப்படின்னா சீயோனில் இருக்கிறவர்கள் தான் தப்பிப்பார்கள், சீயோனில் இருக்கிறவர்கள் தான் மீந்திருப்பாங்க, சீயோனில் இருக்கிறவங்க தான் தப்பி மீந்திருப்பாங்க. அவர்கள் தான் மறுபடியும் கீழே வேர்பற்றி கனி கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ சீயோன்ல இருக்கிறது சும்மா கிடையாதுங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை, ஏன்னா நம்ம சீயோன்ல இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, நீ சீயோன்ல இருந்தீங்கன்னா தப்பிச்சிடுவ. அது ரப்சாக்கை வந்தாலும் சரி, அவங்க தாத்தா வந்தாலும் சரி. நாம சீயோன்ல இருந்தோம் அப்படின்னா தப்பிக்கிறவர்கள் எங்கே இருப்பாங்க? மற்ற ஸ்டேட்டில் இல்லை, மற்ற சிட்டியில் இல்லை, மற்ற நகரத்தில் இல்லை, அவர்கள் சீயோனில் இருப்பாங்க. வசனம் வாசிங்க, சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பாருங்க, ஏன் சீயோன்ல இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை நம்புகிறவங்க அந்த சீயோன் பர்வதத்தை போலவே இருப்பாங்க. ஹல்லேலூயா. சீயோன் பர்வதம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மலை. அந்த மலையை மாதிரி இருக்கிறவங்க கர்த்தருடைய பர்வதத்தை போல என்ன பண்ணுவாங்க? நாம இருப்போம். ஸோ அதனால தான் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சீயோனுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. பாருங்க, அடுத்த ஒரு வசனம் சொல்லுது, இந்த ஏன் நம்ம சீயோன்ல இருக்கணும்? எதுக்கு நம்ம சீயோன்ல இருக்கணும்? ஏன் நம்ம சாதாரணமா இருந்துட்டு போகக்கூடாது? சும்மா ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு எப்போ நமக்கு தேவையோ ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு, அப்பா எனக்கு வேலை வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு காசு வேணும், நீங்க ஆசீர்வாதம் தரேன்னு சொன்னீங்க, எனக்கு ஆசீர்வாதம் வரவே இல்லையே, இப்படி சொல்லிட்டு போயிடலாம்ல. ஏன் நம்ம சீயோன்ல இருக்கணும்னா இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 31:4. கர்த்தர் என்னுடனே சொன்னது, சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல. நல்லா கவனிங்க, இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் கவனிங்களா. சிங்கங்களும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் பொழுது, சிங்கமும் பாலசிங்கமும் ஒரு மானை பிடிக்கும் பொழுது அது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது. ஒரு சிங்கம் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு இருக்கிறப்போ அந்த ஆட்டோட ஓனரு, அந்த மானோட ஓனரு அப்படின்னு என்ன சொன்னாலும் சிங்கம் என்னைக்காவது அவங்கள பத்தி ஏதாவது கேர் பண்ணிருக்குமா? எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது சிறுத்தை கிருத்தை வந்ததுன்னா சுத்தி ஒரு 15-20 பேர் தூரம் பண்ணி நோயுவான். ஆனா சிறுத்தை என்ன பண்ணாது? சட்டை கூட பண்ணாது. அதே நேரத்துல அதே சிங்கம் வந்து ஒரு ஆட்டையோ இல்ல மானையோ பிடித்திருக்கிறப்போ பக்கத்துல இருக்கிற எதையுமே என்ன பண்ணாது? கண்டு கொள்ளாது. வசனம் சொல்லுது, அப்படி பணியாமலும், அந்த அவ்வளோ அமளி வந்தாலும் கலங்காமலும் பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். அப்போ ஆண்டவர் எப்படி ஒரு உதாரணத்தை சொல்றாரு பாருங்க. ஒரு சிங்கம் நீ எப்படி வந்து தன்னுடைய இரையை பிடிக்கும் போது நீ என்ன பண்ணாலும் நான் விட மாட்டேன்னு சொல்றது போல ஆண்டவர் சொல்றாரு, நான் அப்படி சீயோன் மலைக்காக இறங்குவேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம சீயோன்ல வாசம் பண்ணா ஆண்டவருடைய வைராக்கியம் நம்ம மேல எப்படி இருக்கும் பாருங்க. நம்மை சுற்றி எந்த காரியம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் சொல்வாரு, அது என்னுடைய சீயோன், அதுல வாசம் பண்றவன் என்னுடைய மகன், அதுல வாசம் பண்றவன் என்னுடைய மகள், அவனை நான் ராஜாவா மாத்தி வச்சிருக்கிறேன், அவனை நான் சீயோன்ல வச்சிருக்கிறேன், அவன் எனக்காக டெய்லி உடன்படிக்கை பண்றான், அவன் எனக்காக தினமும் பலி செலுத்துறான், அவன் எனக்காக தினமும் ஜெபம் பண்றான், அவன் எனக்காக தினமும் என்ன பண்றான்? வேதத்தை வாசிக்கிறான், அவனுடைய தூப பீடங்கள், அவனுடைய அந்த வாசனையை நான் முகர்ந்து கொண்டு இருக்கிறேன், என்னை தனிப்பட்ட முறையில் அவன் தினமும் சந்திக்கிறான், என்னோடு கூட ஜெபம் செய்யறான்.
இந்த சீயோனுக்காக நான் வைராக்கியம் பாராட்டேன். அல்லேலூயா. இந்த வைராக்கியம் ஆண்டவர் எல்லாருமே காட்ட மாட்டார். வாசஸ்தலத்தில் இருக்கிறவனுக்கும் சீயோனில் இருக்கிறவனுக்கும் இதுதான் வித்தியாசம். அல்லேலூயா. நம்முடைய வீடு அமெரிக்காவாக இருக்கிறது முக்கியம். நம்முடைய வீட்டில் நல்லா நீட்டாக வச்சுக்கணுன்றது எல்லாம் இதெல்லாம் முக்கியம்தான். ஆனால் அதெல்லாம் காட்டில வசனம் தெரியுது. மறுபடியும் தெளிவாக வாசிங்க. சங்கீதம் 87:2. இப்போ உங்களுக்கு அந்த வசனத்தை வாசித்தா தெளிவாக புரியும். சங்கீதம் 87:2. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். பாருங்க, கம்பேர் பண்றாரு. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களிலே பிரியமா இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். வாசிக்க வேண்டாம், நான் சொல்றேன். உபதியா 1:17. சீயோன் பர்வதத்திலே பரிசுத்தம் காணப்படும். மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. ஒரு பக்கம் பலி செலுத்திட்டு, ஒரு பக்கம் வேதம் வாசிட்டு, இன்னொரு பக்கம் பரிசுத்த குலைச்சலாம். நம்ம வாசஸ்தலத்தை மாதிரியே இருந்துடக்கூடாது. மேலேருந்து பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ஆனா உள்ள என்ன நடக்குது? வேசித்தனம் நடக்குது. வெளியே கர்த்தருக்கு பரிசுத்தம்னு போர்டு மாட்டியிருக்கான், ஆனா உள்ள நடக்கிறது விக்கிரக ஆராதனை. கர்த்தருக்கு பண்டிகை என்ன போட்டிருக்கான்? கர்த்தருக்கு பண்டிகைன்னு இஸ்ரவேல் ஜனங்க போட்டுட்டு உள்ள மாட்டை என்ன பண்றானுங்க? கும்பிட்டுட்டு இருக்காங்க. வெளியே அழகா இருந்து உள்ள ஒண்ணுமே இல்லைன்னா அது வாசஸ்தலம். ஆண்டவர் பார்க்கிறப்போ வெளியவும் நமக்கு பார்க்க அழகா இருக்கணும், உள்ளேயும் பார்க்க பரிசுத்தமா இருந்தாதான் அது சீயோன். கடைசியா வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 14:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். பாருங்க, கடைசி வெளிப்படுத்தின விசேஷம் வந்தாச்சு. ஆனா ஆண்டவர் சீயோனை என்ன பண்ணல? மறக்கல. சீயோனை பார்க்கிறாரு. கடைசி பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளிலே எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் கண்டேன். அல்லேலூயா. இப்போ சீயோனில் வாசம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்தில் மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. அல்லேலூயா. இம்மையில் மாத்திரம் ஆசீர்வாதம் கிடையாது, மறுமையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ரொம்ப நாளாக சீயோனை குறித்த காரியங்கள் எனக்கே ரொம்ப, சீயோன்னா என்ன, இந்த எருசலேம்னா என்ன, பரம எருசலேம்னா என்ன, பரம சீயோன், இது எல்லாம் வேற வேறையான யோசனை, எல்லாமே ஒரே காரியத்தை தான் குறிக்குது. சீயோன், எருசலேம். ஸோ இன்னைக்கு இந்த செய்தி எடுக்கும்போது எனக்கே பல காரியங்கள் விளங்கினது. சீயோனை போல நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணணும்? நம்முடைய வீடு மாறணும். ஆசீர்வாதங்கள் தேவைதான், ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டியது உண்மைதான். ஆனால் ஆண்டவருக்காய் வைராக்கியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அது உங்களை சீயோனாக மாற்றும். உங்களுடைய வாசஸ்தலம் வெறும் வாசஸ்தலமாக இருக்கக்கூடாது, சீயோனாய் மாற்றம். அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். இசப்பா, எல்லாரும் கண்களை மூடுங்க, கேளுங்க. ஆண்டவருடைய வீடு சீயோனாய் மாறட்டம்ப்பா. எங்களுடைய வீடு ஏதோ சாதாரணமாய் சண்டைகள் நிறைந்த, பொறாமைகள் நிறைந்த, சோதனைகள் நிறைந்த சாதாரண வீடாக இருக்கக்கூடாது, வாசஸ்தலமாக இருக்கக்கூடாதுப்பா. ஆண்டவரை விட்டு பிரியாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுடைய வீட்டில் நாங்கள் வாழ கிருபை கொடுங்க. சீயோனா எங்களுடைய வீடு மாற கிருபை கொடுங்க. சீயோனை நீங்கள் பார்க்கிறீங்கன்னு பார்க்குறோம் ஆண்டவர். மற்ற எல்லா வாசஸ்தலங்களையும் பார்க்கலாம், சீயோனின் வாசல்கள் நீங்கள் பிரியமாக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. உங்களுடைய அஸ்திபாரம் அந்த சீயோன் மேலே இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. நான் அந்த சீயோனில் ராஜாவை அபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. இந்த சீயோன் மகாராஜாவின் நகரமாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்களப்பா. அந்த சீயோனிலே உடன்படிக்கை பெற்று இருந்ததுன்னு வாசிக்கிறோமே ஆண்டவரே. இந்த சீயோனிலே பரிசுத்தம் காணப்படும்னு வாசிக்கிறோம் ஆண்டவரே. மீந்திருக்கிறவர்கள், தப்பி இருக்கிறவர்கள் சீயோனிலிருந்து புறப்படுவார்கள் என்று வாசிக்கிறோங்கப்பா. ஆண்டவரே, சீயோனிலே ஆட்டுக்குட்டியானவர் வாசம் பண்ணுவார்னு வாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வீடு, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய மனது ஒரு சீயோனாய் மாறட்டும்.
நீர் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாய் மாற்றும். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நல்லவரே இயேசையா, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன், உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லாம் எந்திரிக்க பார்க்கலாம். உம்மையே நான் நேசிப்பேன். சொல்லுங்க. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நல்லவரே இயேசையா, உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன், உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. ஒருவேளை புயல் வந்ததுன்னா நம்ம சாதாரண வாசஸ்தலத்தில் இருந்தோம்னா அந்த புயல் நம்மை அசைத்து பார்க்கலாம். நீங்கள் சீயோன் கோட்டைக்குள்ளே இருந்தீங்கன்னா எந்த புயல் வந்து மோதினாலும் அசையாத பர்வதம் போல, அசையாத சீயோன் பர்வதத்தை போல உறுதியாய் நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு ஒரு உறுதி, ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. என்னுடைய வீடு சீயோனாக இருக்கணும். என்னுடைய வீட்டில் தேவையில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. என்னுடைய வீட்டில் பரிசுத்தம் காணப்படணும். என்னுடைய வீட்டில் பலிகள் காணப்படணும். என்னுடைய வீட்டில் தூபங்கள் காணப்படணும். என்னுடைய வீட்டில் ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் காணப்படணும். என்னை ஆண்டவர் ராஜாவாய் மாற்றணும். நான் சீயோனுக்குள்ளாய் வாசம் பண்ணணும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நமது கிருபையுடைய தயவு இருக்கட்டும். நாங்கள் கேட்ட வசனத்தின்படி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய வீடும் சீயோனாய் மாறட்டும். ஆண்டவரை நமது கரவுடைய கிருபை தயவு இருக்கட்டும். மீட்புரட்சமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.